அவங்களுக்குலாம் வந்து இந்த வவுச்சர் இனிமேட்டு வந்து செக் சைன் பண்ணி எல்லா செலவினங்களுக்கும் எடுக்கக்கூடிய மாதிரி வந்து இதுக்கு மேல வந்து அந்த நடைமுறையை வந்து நிறுத்திட்டாங்க. இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஎஃப்எம்எஸ் அப்படின்ற ஒரு சிஸ்டம் கொண்டு வந்து இது மூலமா வந்து பஞ்சாயத்துல என்னென்ன செலவினங்கள் நடக்குதோ அதை வந்து இதுல என்டர் பண்ணி இதுல வந்து ஒரு வவுச்சர் கிரியேட் ஆகும். அந்த வவுச்சரை வந்து திருப்பி எடுத்து அதை வந்து ஒரு தலைவர் துணைத் தலைவர் எப்படி செக்ல சைன் பண்ணுவாங்களோ அதில் வந்து செக் சைன் பண்ணி அந்தந்த பஞ்சாயத்து பேங்க்ல கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த வந்து யார் யாருக்கு அந்த செலவினங்கள் போனமோ அதை வந்து பே பண்ணப்படும். ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் பாத்தீங்கன்னா 2 லாகின் கொடுத்துடுறாங்க. ஒரு லாகின் வந்து பாத்தீங்கன்னா மேக்கர் லாகின், அது வந்து அந்த வில்லேஜ் செக்ரட்டரி வந்து ஓட லாகின். இன்னொரு லாகின் வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் கொடுக்குற லாகின், தட் இஸ் தி செக்கர் அப்ரூவ் பண்றவங்களோட இது. ஸோ நான் முதல்ல என்ன நினைச்சேன்னா வந்து செக்கர்னா வந்து 2 பேருக்கும் தலைவர் துணைத் தலைவர் 2 பேருக்குமே வந்து ஒரு லாகின் கொடுத்துருவாங்க. அவங்க அப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் என்கிட்ட வரும் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன். பட் ஆனா இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு செக்கர் லாகின் தான் இருக்கு, அது வந்து தலைவர்கிட்ட கொடுத்துட்றாங்க. நான் வந்து அது சிஸ்டம்ல அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து அந்த வில்லேஜ் செக்ரட்டரி வந்து அது வவுச்சரா பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் உள்ள போறது வந்து பாத்தீங்கன்னா மேக்கரோட லாகின், சரிங்களா? இது வந்து எங்க பஞ்சாயத்துக்கு கொடுத்துருக்க மேக்கர் லாகின். அது இப்போ இங்க பாத்தீங்கன்னா வந்து இது எங்க பஞ்சாயத்தோட மேக்கர் லாகின்குள்ள போயிடுச்சு. ஸோ இந்த ஜே நாகராஜன் இருக்கிறது தான் வந்து எங்க வில்லேஜ் செக்ரட்டரி. ஸோ அவர் கீழே வந்து இந்த பஞ்சாயத்து பாத்தீங்கன்னா பாண்டேஸ்வரம், வில்லிவாக்கம், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இதோட ப்ராசஸ் பாத்தீங்கன்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன செலவினம் வருதோ அந்த செலவினத்துக்கு வந்து ஒருத்தங்க யாருக்கு வந்து அந்த செலவினம் வந்து எதுக்காக பண்ணப்படுது. ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ எங்களது வந்து ஒரு ஸ்ட்ரீட் லைட் மாட்டினாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா ஸ்ட்ரீட் லைட் மாட்டுறதுக்கு வந்து ஒரு ஒருத்தரோட உதவியில ஒருத்தர் வந்து நாங்க வந்து உபயோகிச்சிருக்கிறோங்க. அவங்க வந்து அந்த அந்த நாளுக்கு வந்து அவங்க வேலை செஞ்சு பண்ணிருப்பாங்க. ஸோ இப்போ அவர் யார் வேலை செஞ்சாரோ அவருக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் நம்பர் நம்மளுக்கு தேவைப்படுது. அந்த அக்கௌண்ட் நம்பர், அவரோட அக்கௌண்ட் நம்பர் அதுல என்டர் பண்ணாதான் நாங்க வந்து இங்க வந்து பணத்தை வந்து இங்க இருந்து அவரோட அக்கௌண்ட்டுக்கு நம்மளால பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஒருத்தர் வெண்டரை வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ இங்க வந்து மாஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு இது இருக்கு. இப்போ நீங்க எல்லாருக்குமே தெரியும் இதுல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இன்னும் செயல்பாட்டுக்கு வரல. இப்போதைக்கு வந்து என்ன ஆப்ஷன்ஸ் வந்துருக்குன்னா ஒரு வெண்டரை கிரியேட் பண்ணிட்டு அந்த வெண்டருக்கு தேவையான வவுச்சர்களை போடுறத மட்டும்தான் அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ போன மாசத்துல இருந்து கொஞ்சம் இன்கம் வந்து உள்ள கொண்டு வரதுக்கு மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த வரவினங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான வரவினங்களும் அதில் என்டர் பண்ணுறதுக்கு இன்னும் வந்து ஓப்பன் அப் பண்ணலை. ஸோ செலவினங்கள் எல்லாமே வருது. அதை தவிர்த்து வந்து வரவினங்கள்னா என்னன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எங்க பஞ்சாயத்து அக்கௌண்ட்டுக்குள்ள வந்து ஏதாவது பணம் வந்திருக்கு அப்படின்னா அதை என்டர் பண்ணுறதுக்கு மட்டும் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து இப்போ வந்து ஏதாவது வீட்டு வரி கலெக்ட் பண்ணாங்களோ இல்லை எது கலெக்ட் பண்ணாங்களோ அதை வந்து இதுல போடுறதுக்கு வந்து இன்னும் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணல. ஸோ அதனால வந்து ஒரு பஞ்சாயத்தோட எல்லா வரவினங்கள் செலவினங்கள் எல்லாத்தையுமே எடுத்து பார்க்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ இன்னும் எதுவுமே ஆக்டிவேட் ஆகல. ஸோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் வந்து ஒரு செலவினம் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாஸ்டர்ஸ், இந்த இதுல வந்து மாஸ்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா வெண்டர்ஸ், அதுல வந்து ஆட் நியூ அப்படின்ற ஒரு இது இருக்கும். இப்போ இந்த ஆட் நியூல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கம்பெனி மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு பஞ்சாயத்து மெக்கானிக் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணி அவருக்கு வந்து ஒரு ஜிஎஸ்டி நம்பர் இதெல்லாமே இருக்கும். ஸோ இதுல வந்து 2 விதமான வெண்டர்ஸா இருக்காங்க. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியா ஒரு நிர்வாகமா வந்து செயல்படக்கூடியவங்க. இன்னொருத்து பாத்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன்ல ஒரு ஸ்ட்ரீட் லைட் மாட்டினவர், அவர் வந்து ஒரு கம்பெனியாலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பேங்க் அக்கௌண்ட், அவரோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் இருந்தா போதும். ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. நான் அதை ஆட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ இது வந்து ஒரு ரிப்பேர் ஒர்க் நடந்துச்சு எங்களுக்கு.
இதெல்லாம் அவசியம் இல்லை. வெறும் வந்து ஒரு கம்பெனி என்டர் பண்ணனா மட்டும் ஜிஎஸ்டி நம்பரும் பேன் நம்பரும் தேவை. இப்போ இதுல பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிடுவோம். ஸோ ஒரு வாட்டி திருப்பி வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம என்டர் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் சரி பார்த்துட்டு இது சேவ் பண்ணா வந்து நிறைய அனிதாங்கள் இருக்கும். ஏன்னா வந்து என்டர் பண்ணிட்டே இருக்காங்க. அதை பத்தி நீங்க கவலைப்படாம, ஏன்னா நம்ம என்டர் பண்ணிருக்க அனிதா வித் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் நம்பர் இஸ் தட். அக்கௌண்ட் நம்பர் வந்து மேட்ச் ஆச்சுன்னா வந்து அதே சொல்லும். ஆல்ரெடி வந்து இந்த அக்கௌண்ட் நம்பரோட வேற ஒரு வெண்டர் கிரியேட் பண்ணிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதே ஆளை வந்து வேற ஒரு பஞ்சாயத்துல வந்து வேற ஏதாவது சர்வீஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களது வந்து ஆல்ரெடி வெண்டர் ஐடி கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அந்த பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து புதுசா கிரியேட் பண்ண முடியாது. நம்ம அந்த வெண்டர் ஐடியே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இவங்களுக்கு வந்து இது வரைக்கும் வந்து வேற எதுவும் இல்லை. ஸோ வெறும் பேர் மட்டும் தான் எக்ஸிஸ்ட் ஆகுறதுனால நம்ம வந்து எஸ் கொடுத்து புது வெண்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து வெண்டர் அது வெண்டர் பெனிஃபிஷியரி எல்லாருமே ஒரே ஸ்கிரீன்ல போய் தான் ஆட் பண்ணுங்களா? ஆமா ஆமா. பெனிஃபிஷியரிக்கு வந்து இப்ப எதுவுமே ஓபன் அப் பண்ணல சிவா நந்தா. பெனிஃபிஷியரி வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா இன்னும் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து இந்த PMAY ஹவுசஸ் இல்ல வேற ஏதாவது வந்து இந்த இப்போ ஏதாவது இறந்து போனாங்கன்னா அந்த தகன செலவுக்கான பணம் அதெல்லாமே அதுல வரும் நான் நினைக்கிறேன். பட் ஆனா அதெல்லாம் ஒன்றும் ஓபன் அப் பண்ணல. அதனாலதான் அந்த பெனிஃபிஷியரி ஆப்ஷன் வச்சிருக்காங்க. பட் இப்போதைக்கு வந்து வெறும் வந்து செலவினங்கள் மட்டுமே வந்து என்டர் பண்ணக்கூடிய சிஸ்டமா இது இருக்கு. வேற எதுவுமே வந்து இது யூஸ் பண்ணல இப்போதைக்கு. நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்கல்ல ஆரம்பத்துல சொன்னீங்கல்ல இப்ப சில பேர் வந்து வெறும் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, அவங்க ப்ராப்பரான வெண்டர் கிடையாது, அவங்களோட ஆதார் அக்கௌண்ட் நம்பர் வச்சு நம்ம ஆட் பண்ணிடுறோம். சில பீப்புள் வந்து வெண்டரா பாக்குறோம் அப்படின்னா அது ரெண்டுக்கும் எதுவும் டிஃபரன்ஸ் இருக்கா? இல்ல நம்ம இப்ப ஆட் பண்றது வெறும் அக்கௌண்ட் நம்பர் ஆதார் நம்பர் வச்சு தான் ஆட் பண்றோம்? ஆமா. இப்போ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்க வந்து ஒரு நம்ம இதுல வந்து இந்த வெல்டிங் பண்ற ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்பஸ். அவங்க எல்லாம் வந்து ஒரு கம்பெனியா செயல்படுறவங்க, அவங்களாம் ஒரு இண்டிவிஜுவல் அப்ரெண்டிஸஸா இருப்பாங்க. இப்போ வந்து நான் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் இப்ப கிரியேட் பண்ணல, அதுல வந்து பாத்தீங்கன்னா வெண்டர்ஸ்ல மாஸ்டர்ஸ்ல திருப்பி வெண்டர்ஸ்ல போய் மேனேஜர் போய் பார்க்க முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ இது வரைக்கும் வந்து நான் கிரியேட் பண்ண எல்லா வெண்டர்ஸும், ஆனா இவங்களது பாத்தீங்கன்னா வந்து இப்பதான் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இது வந்து இந்த சக்சஸ் இன் பேங்க் ஆகுற வரைக்கும் நம்மளால வந்து இவங்க பேர்ல வந்து ஒரு வவுச்சர் கிரியேட் பண்ண முடியாது.
இதே சக்சஸ் இன் பேங்க் எப்போ ஆகும்னா வந்து இது வந்து அவங்க வெண்டரோட அக்கௌண்ட்ல போய் அந்த அக்கௌண்ட் நிஜமாவே எக்ஸிஸ்டிங்கா இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அது அப்ரூவ் அந்த வெண்டர் அக்கௌண்ட் வந்து இன்னும் ஆக்டிவா இருக்கா அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து ஆட் ஆகும். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா வந்து இப்ப யூஸ்வலா நம்ம ஆன்லைன்ல வந்து மொபைல்ல ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சில சமயம் 4 hours அப்படின்னு சொல்லுது. அந்த வெரிஃபிகேஷன் மாதிரி இப்ப இவங்க எவ்வளவு நேரத்துல நமக்கு அந்த அக்கௌண்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணி கொடுக்குறாங்க பேங்க்ல? இது அகைன் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி பேங்க். இப்போ எங்க ஓகேங்க, இட் டசன்ட் டிபெண்ட் ஆன் தி வெண்டரோட பேங்க். இது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் பஞ்சாயத்து பேங்க். சோ இப்போ எங்க பேங்க் ஆஃப் இந்தியாக்கு வந்து 1 day ஆகுது இது வந்து சக்சஸ் ஆகுது. ஓகே. சோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மைலே என்டர்பிரைசஸ்லாம் பாத்தீங்கன்னா வந்து இது இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் அப்ரூவ்ட் வெண்டர்ஸ் இவங்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆட் ஆயிருக்கு. மைலே என்டர்பிரைசஸ்னு இவங்க வந்து காஞ்சிபுரம். இவங்க தான் வந்து ஸ்டேஷனரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட தான் வாங்கணும். அவங்க பேன் நம்பர் இதெல்லாமே வச்சிருப்பாங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா ஓகே, இதுதான், வேற எதுவும் வந்து வித்தியாசம் இல்லை. இப்போ நம்ம வெண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டிஎன் இதுவும் வேணும், பேனும் வேணும். அந்த கம்பெனியா இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஜிஎஸ்டி ஐடியும் பேனும் இருக்கணும். மத்தபடி வந்து நீங்க வேற யாருக்கும் நிறைய பேர் வந்து நாங்க சொல்லுங்க. சாரி, இல்ல டைப் ஆஃப் வெண்டர்ஸ்ல பர்சனல் கமர்ஷியல் ரெண்டு தான் இருக்குங்க ஆப்ஷன். ஆமாங்க. ஓகே. சோ இப்போ இது பாத்தீங்கன்னா கமர்ஷியல். ஓகே. மைலே என்டர்பிரைசஸ் இன்னொரு கூட கமர்ஷியல் இருக்கு பாருங்க, ஆர்டிஎன் போர்வெல்ஸ்னு. அப்ப கமர்ஷியல்னா ஜிஎஸ்டி கட்டாயமா வேணும் அப்படி எடுத்துக்கலாங்களா? பர்சனல் வெண்டர்னா அக்கவுண்ட் ஆதார் இருந்தா போதும். ஆமா. பட் ஆனா வந்து அதுவே வந்து இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வெண்டர்ஸ்ல நான் மாஸ்டர்ஸ்ல உங்களுக்கு பண்ண காமிக்க மறந்துட்டு இதுல பாத்தீங்கன்னா நான் பர்சனல் தான் இதை என்டர் பண்ணேன். இப்ப நான் இதை கமர்ஷியல்னு போட்டேன்னா இது கண்டிப்பா வந்து ஜிஎஸ்டி இல்லாம உங்களை சேவ் பண்ண விடாது. ஓகே. இது நான் ரொம்ப நாளா பண்ணாம மறந்துட்டேன் நானு. பட் இதுதான் இங்கதான் வந்து அதை செலக்ட் பண்ணணும், பர்சனல் கமர்ஷியல். ஓகேங்க, சரிங்களா? சோ இந்த மாதிரி வந்து மாஸ்டர்ஸ்ல வெண்டர்ஸ்ல ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இங்க வருவாங்க எல்லாருமே. சக்சஸ் இன் பேங்க் ஆனா மட்டும்தான் அவங்க பேர்ல வந்து நம்மளால வவுச்சர் கிரியேட் பண்ண முடியும். அந்த ஆட் பண்ற ஆப்ஷன்ல வந்து கொஞ்சம் காமிக்கிறீங்களா? அதுல பர்சனல் கமர்ஷியல் தவிர்த்து மற்ற ஆப்ஷன்ஸ் ஒரு மேபி ஒரு 1 minute நிறுத்தினீங்கன்னா என்ன பார்க்கலாம். ஆனா இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் வந்து இப்ப ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு என்ஜிஓவா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், என்னவா இருந்தாலும் நீங்க வெறும் இதுக்கு ரெண்டுக்கு மட்டும் வந்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்றதுதான் வந்து இப்போதைக்கு வந்திருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்ப சில சமயங்கள்ல சில டிரான்சாக்ஷனுக்கு நம்ம கட்டாயம் இந்த வெண்டர் தான் செலக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சிஸ்டம் இது இருக்குங்களா? இல்ல வெண்டர் ஆப்ஷன் வந்து நம்ம டிரான்சாக்ஷன் நம்ம ஆப்ஷன் தானே? நம்ம ஆப்ஷன் தான். ஓகேங்க. இல்ல நீங்க சொன்னீங்கல்ல ஸ்டேஷனரினா அது மைலேல வாங்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல. இல்ல அது வந்து நம்மளுக்கு வந்து அதுதான் நான் சொல்றேன். எல்லா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்படின்னு ஒரு ஜியோ இருக்காது. ஆனா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தெரியாத பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ there is always an option to buy stationery from வேற ஏதாவது ஒரு வெண்டர் கிட்ட. ஓகேங்களா? ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அப்ரண்டா வந்து எனக்கு பணம் கொடுத்து வாங்குறதுக்கு கையில கேஷ் இருந்துச்சுன்னா நான் எந்த வெண்டர் வேணாலும் நான் வாங்கலாம். ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாயத்து மெக்கானிக் இருக்காருங்க வச்சுக்கோங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா டெண்டர் எடுத்திருப்பாரு, நம்ம பஞ்சாயத்துக்கான டெண்டர் எடுத்திருப்பாரு. இப்போ அவங்க கிட்ட மட்டும் தான் நம்ம மோட்டர் வாங்க முடியும். நம்ம தனியா வந்து போய் மோட்டர் வாங்கி நம்ம போட முடியாது. ஸோ அந்த மாதிரி சில ரோல்ஸ் மட்டும்தான் வந்து இந்த ஸ்பெசிபிக் வெண்டர் கிட்ட நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்கே தவிர இந்த ஸ்டேஷனரி மீது எதுக்குமே வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுலயே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எனக்கு வந்து சம்பள நாள் போட வேண்டிய டைம் வந்துருச்சு. பட் ஆனா வந்து ஆஸ் யூஷுவல் வந்து எனக்கு வந்து பணம் இல்லை, என்னோட பஞ்சாயத்துக்கு வந்து இன்னும் பணம் வரல. பட்
யூஸ்வலா வந்து நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுப்பேன். பணம் வந்துருச்சுன்னா வந்து டக்குன்னு போடுற மாதிரி. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நான் என்ன காமிக்க போறேன்னா வந்து ஒரு பல்க் வவுச்சர் போடுறது எப்படின்றத காமிக்கிறேன் நான். ஸோ பல்க்னா வந்து இப்போ எனக்கு வந்து ஒரே அக்கௌண்ட்ல இருந்து ஒரு 4 பேருக்கு வந்து போவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் வந்து என்னோட பஞ்சாயத்து செலவினம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டெம்பரரி டேங்க் ஆப்ரேட்டர்ஸ்க்குலாம் வந்து சம்பளம் போகும். அது வந்து நாங்க ஒரே வவுச்சரா போட்டுருவோம். ஒரு 4 பேர் இருக்காங்க, 4 பேருக்கு வந்து ஒரே வவுச்சரா போட்டுருவோம் நாங்க. இப்போ வந்து நான் வந்து என்ன போடுறேன்னா இந்த மாஸ்டர்ஸ்ல பல்க் கஸ்டமைசேஷன் ஒன்று இருக்கு பாருங்க. அதுல வந்து மேனேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதெல்லாம் வந்து நான் முன்னாடி வந்து கிரியேட் பண்ணி வச்சிருந்த பல்க் ஆப்ஷன்ஸ். இதுல இது பல்க் ஆப்ஷன் என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த அக்கௌண்ட்ஸும் பார்த்துக்கோங்க. இந்த கோட்ஸ் டிஃபர் ஆகுது. ஐ திங்க் தமிழ்நாடுக்கு வந்து இது ஒன்னா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த 149 வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து ஸ்டாஃப் சேலரி அக்கௌண்ட். இது கிளிக் பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா எங்களோட பஞ்சாயத்து அக்கௌண்ட் வந்து ஆல்ரெடி மேப் ஆயிருக்கு அதுல. அதே மாதிரி பேங்க் அக்கவுண்ட் இதோட மேப் ஆயிருக்கு. ஆமா, அதே மாதிரி சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா இருக்கு பாருங்க. அதாவது ஒவ்வொரு அக்கௌண்ட் நம்பர்ஸும் எனக்கு இருக்கிற என்ன அக்கௌண்ட் நம்பர்ஸோ, பட் ஆனா எல்லா அக்கௌண்ட் நம்பரும் இல்ல, ஒரு 1 2 3 4 5 6 ஒரு 6 அக்கௌண்ட் தான் வந்து இதுல வந்திருக்கு. சரிங்க. இந்த இபி அக்கௌண்ட்லாம் வரல. இபி அக்கௌண்ட்டுக்கு இன்னும் செக்ல சைன் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. சரிங்களா? சோ இப்போதைக்கு வந்து என்ன பாத்தீங்கன்னா இது 144ன்றது தான் வந்து என்னோட பஞ்சாயத்து அக்கௌண்ட். அதாவது ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் கிராண்ட் பாப்புலேஷன் கிராண்ட். இதுதான் வந்து என்னோட பஞ்சாயத்தோட அக்கௌண்ட். இது வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட். 149 வந்து இந்த பஞ்சாயத்து ஸ்டாஃப் சேலரி, அதாவது இந்த வில்லேஜ் செக்ரட்டரியோ அந்த துப்புரவு தொழிலாளரோட ஹெட் இருப்பாங்கல்ல, அவங்களோட சேலரி போடுற அக்கௌண்ட் இது. ஸோ இப்போ இந்த எனக்கு வந்து இப்போதைக்கு வந்து இந்த அக்கௌண்ட்ல வந்து எப்படி ஒரு பல்க் வவுச்சர் போடுறதுக்கு வந்து எப்படின்றத நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ என்னோட பஞ்சாயத்து ஸ்டாஃப் சேலரியில வந்து எனக்கு வந்து வெண்டர்ஸ் இதுல இப்ப என்னன்னா வந்து பெனிஃபிஷியரின்ற ஒரு கிளாசிபிகேஷன் ஒன்றும் யூஸ் பண்ண ஆரம்பிக்காததுனால ஈவன் வந்து ஸ்டாஃப்லாம் கூட வந்து வெண்டர்ஸா தான் நம்ம ஆட் பண்ண வேண்டியதா இருக்கு. அது வந்து எப்போ அவங்க பிரிச்சு மாத்துவாங்கன்னு தெரியல, பட் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இவரு நாகராஜ் இவர் வந்து ஒரு இது, அதுக்கப்புறமா வந்து இப்ப சேலரி அக்கவுண்ட் கொடுக்கக்கூடிய வெண்டர் எல்லாம் பர்சனல் வெண்டர்ஸ்ன்ற கேட்டகரிக்குள்ள வருவாங்க அப்படிங்களா? ஆமாங்க. ஓகே. அதாவது பேசிக்கலி வந்து இப்ப நீங்க ஒரு கம்பெனியா ரெஜிஸ்டர் பண்ணி உங்க கம்பெனியோட அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறீங்கன்னா அது கமர்ஷியல் நம்ம போட்டுப்போம். நீங்க கம்பெனியா ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா இப்ப பாருங்க தேவதாஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்க பஞ்சாயத்து ரிப்பேர் ஒர்க்ஸ் பண்றாரு. பட் ஆனா அவர் இன்னும் ஒரு கம்பெனியெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணல. ஸோ அதனால அவர் கமர்ஷியலா ஒர்க் பண்ணாலும் அவர் வந்து பர்சனல் தான் போட்டிருக்கணும். அதாவது அது பர்சனல் அக்கௌண்ட்டா இல்லாட்டினா கிளாசிபிகேஷன் கம்ஸ் அண்டர் என்ன மாதிரி அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட்டா இல்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா, அதை வச்சுதான் நம்ம அது பண்றோம். புரியுதா நந்தா? ஓகேங்க. பல்க் ஒரு சமயத்துல எத்தனை பேர் அலோவ் பண்ணுதுங்க? இது வரைக்கும் நான் எதுவும் அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு இதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இவங்கள எடுத்தாச்சு. ஒரு 4 பேர் செலக்ட் பண்ணியிருக்கேன் நான். கஸ்டமைஸ் இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸோ இது வந்து காம்பனன்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே காம்பனன்ட் வைஸ்ல வந்து இந்த இது மாதிரி இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா எந்த கிளாசிபிகேஷன் எந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கல. நாமளே வந்து தோராயமா இதை பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனா இந்த காம்பனன்ட் வைஸ்ன்னு கிளிக் பண்ணாம இது வந்து சேவ் பண்ண விட மாட்டேங்குது. அதனால வந்து அந்த காம்பனன்ட் வைஸ் நாங்க கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ பஞ்சாயத்து ஸ்டாஃப் சேலரி அக்கௌண்ட் எடுத்தா இந்த மாதிரி தான் வருது. பட் அதே வந்து நம்ம பஞ்சாயத்தோட அக்கௌண்ட் ஜெனரல் ஃபண்ட் அது வந்து ஓபன் பண்ணீங்கன்னா வந்து காம்பனன்ட் வைஸ் வந்து சேலரிஸ், பே, அலவன்ஸ் இதெல்லாம் வருது. இந்த ஆப்ஷன்ஸ் தான் வருது. அது ஏன் வந்து இதுக்கும் அதுக்கும் டிஃபர் ஆகுதுன்றது எனக்கே தெரியல. ஐ எம் அஸ்யூமிங் வந்து அவங்க இன்னும் வந்து அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஓப்பன் அப் பண்ணல அப்படின்றது மட்டும்தான் வந்து ஐ கொடுத்துறேன்.
ஸோ இந்த பேமெண்ட் மோட் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபுல்லாவே வந்து பிபிஏன்றது தான், அதாவது இ பேமெண்ட் யூசிங் பிரிண்ட் அட்வைஸ். ஸோ இந்த ஆப்ஷன் மட்டும் தான் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஆர்டிஜிஎஸ் கிடையாது, இசிஎஸ் இதெல்லாம் கிடையாது. இ பேமெண்ட் யூசிங் பிரிண்ட் அட்வைஸ் இந்த ஆப்ஷன் தான் வந்து பல்க் கொடுத்தா கூட காம்பனன்ட் வைஸ் அப்படின்னு கொடுத்தாதான் அது ஃபங்க்ஷனலா இருக்கு. இல்ல we have been instructed to do so. சிஸ்டமே ஃபங்க்ஷனலா இல்லையா? முடியாது என்னால இப்ப அந்த பல்க் இத வந்து சேவ் பண்ண முடியாது. அந்த காம்பனன்ட் வைஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலனா என்னால சேவ் பண்ண முடியாது. சோ பேமெண்ட் மோட் வந்து இ பேமெண்ட் யூசிங் பிரிண்ட் அட்வைஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா ரெக்கார்ட் சேவ் சக்சஸ்ஃபுல்லி வந்துருச்சு. இப்போ இது வந்து ஒரு தலைப்பு மாதிரி தான், அதாவது வந்து இந்த 4 பேரை வந்து நான் வந்து ஒரு இதுல போட போறேன் அப்படின்றதுக்கு. இப்போ இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து ஆட் நியூ, இந்த ஆட் நியூல வந்து ஸ்கீம் அகைன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து பஞ்சாயத்து ஸ்டாஃப் சேலரி அக்கௌண்ட் எடுத்துக்கிறேன் 149. அதுல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் முன்னாடி நான் கிரியேட் பண்ண பல்க் இது. இப்போ இந்த இதை செலக்ட் பண்ணீங்கன்னா ஜூன் பஞ்சாயத்து ஸ்டாஃப் சேலரி அந்த ஹெடரை செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க பாத்தீங்களா நான் செலக்ட் பண்ண 4 பேரோட இதுவும் வந்து யார் யாருக்கு வந்து நான் வவுச்சர் போடணுமோ அதெல்லாமே வந்துடும். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான். இந்த இதுக்கு வந்து என்ன பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் அது ஆல்ரெடி இருக்கும். இந்த அவைலபிள் பேலன்ஸ் 43,492 வந்து இது ஆக்சுவலா வந்து இப்போ தப்பா இருக்கு. ஏன்னா வந்து அவங்க சில விஷயங்கள்லாம் வந்து எங்களுக்கு சரியா சொல்லி கொடுக்கறதுனால நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வந்து ஆட் பண்ணி இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னோட பேங்க்ல போயிட்டு நான் வந்து என்ட்ரி போட்டுட்டு எடுத்துட்டு வந்தேன்னா நான் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் இது பண்ணுவேன். ஸோ அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் போடுச்சு வந்து ஆல்ரெடி ஒரு 10,000 ரூபாய் இருந்துச்சுன்னா அதோட சேர்ந்து இந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணி இட் இஸ் நாட் கிவிங் த ரைட் பேலன்ஸ் ஆக்சுவலா. ஸோ அதனால அதை இக்னோர் பண்ணிப்போம். பட் இங்க வந்து இப்போ நான் வந்து ஒரு 30,000 ரூபாய்க்கு நான் வவுச்சர் போட போறேன்னா அந்த 30,000 ரூபாய்க்கு வந்து இந்த இதுல பேலன்ஸ் காமிச்சாதான் வந்து நான் வவுச்சர் போட முடியும். ஸோ இதுக்கு வந்து லெட்டர் ஆஃபீஸ் ஆர்டர் நம்பரும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரேண்டமா ஒரு நம்பர் கொடுத்துக்கோங்க அப்படின்னா, பட் ரேண்டமா நம்பர் கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு. அதனால வந்து நானா வந்து என்ன பண்ணிட்டேன்னா நான் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன் எங்க வில்லேஜ் செக்ரட்டரிய. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ஹெட்ஸா போட்டிருக்கோம் நாங்க. ஸோ ஓகேங்க. ஸ்டாஃப் சேலரிஸ் வந்து 001 போட்டு 2020 ஸ்டாஃப் சேலரி எஸ்எஸ்ன்னு போட்டு 1 2 3ன்னு அப்படியே ஆட் பண்ணிட்டே போறோம். அதே மாதிரி வந்து 002ல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் சப்ளை ஒர்க்ஸ் ரிலேட்டட் ஒர்க்லாம் வந்து 002ல போடுறோம். 003ல வந்து அதர் ஒர்க்ஸ், அதாவது இது ரெண்டுத்துலயுமே வராம வேற ஏதாவது வருது அப்படின்னா 004 தான் வந்து அதர் ஒர்க்ஸ். 003 வந்து நாங்க ஸ்ட்ரீட் லைட்டுக்கு போட்டிருப்போம், அசைன் பண்ணிருப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சீரியல் நம்பர் மாதிரி ஒரு வச்சுக்கிட்டு அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ இப்போ வந்து நான் இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா வந்து இதுல போட்டுட்டு 8வது வவுச்சரா நான் மாத்திக்கிறேன். ஓகே. ஸோ அந்த 8வது வவுச்சர் நான் அதை இங்கேயும் என்டர் பண்ணிடுவேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து அது தெரியணும் அது வவுச்சரா போடுறேன் நான். ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணி இங்க டிரான்சாக்ஷன் டேட் வந்து என்னைக்கு வவுச்சர் போடுறோமோ அன்னைக்கு தான். எக்ஸ்பெண்டிச்சர் அமௌண்ட் வந்து எந்த அமௌண்ட்டுக்கு நான் போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு 35,000 போடுறேன்னா அந்த 35,000க்கான இது போட்டுட்டு நரேஷன்ல வந்து ஜூலை ஸ்டாஃப் சேலரிஸ்ன்னு போட்டுட்டு இது வந்து நான் ஆட் பண்ணிக்கணும். இது எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரெவென்யூவா இருக்கும் எப்பவுமே. கேபிட்டல் வந்து இது வரைக்கும் நாங்கள் செலக்ட் பண்ணது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இவங்க நாகராஜிக்கு எவ்வளோ அமௌண்ட் போடணும், இது வந்து தோராயமா தான் போடுறேன். நான் வந்து சேவ் பண்ண போறது இல்லை, ஏன்னா எனக்கு வந்து இந்த மாசம் என்ன அமௌண்ட் வருது அப்படின்றதுலாம் பண்ண முடியாது. இப்போ நான் இந்த பிபிஐ கிரியேட் பண்ணிட்டேன்னா வந்து அது 10 நாளுக்குள்ள நான் ப்ரெசென்ட் பண்ணி ஆகணும் நந்தா. ஸோ அது ப்ரெசென்ட் பண்ணலாம், இந்த பிபிஐ வந்து வவுச்சர் வந்து இன்வாலிட் ஆயிடும். ஸோ அதுதான். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 5,000 அந்த மாதிரிலாம் போட்டுட்டு எல்லாமே சேவ் பண்ண வேண்டியதுதான். இப்போ
பேக்னா நான் இந்த ஹோம்க்கு தான் வரணும், வேற எதுவும் பண்ணல. இது வந்து அவர் போட்டுட்டு இன்னும் ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் இருக்கு. நான் வந்து இப்போ அந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அந்த துப்புரவு தொழிலாளர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து சேலரி போடுறது வந்து நான் காமிக்கிறேன். ஆனா வந்து இது இண்டிவிஜுவல் வவுச்சர் தான் போடும். இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த எஸ்டபிள்யூஎம்எஸ் அக்கௌண்ட்ல இருந்து ஒண்ணு அந்த விபிஆர்சி இல்லாட்டினா அந்த பிஎல்எஃப் குழு இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு அவங்க செக் எழுதி கொடுத்து அதுக்கப்புறமா வந்து அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு அந்த பணம் எடுத்துட்டு வந்து அவங்க பிரிச்சு கொடுக்குறாங்க. ஸோ வந்து இது டைரக்டா வந்து அந்த எஸ்டபிள்யூஎம்எஸ்ல இருந்து அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு போக மாட்டேங்குது பைசா. பிபிஆர்சி போய் தான் போகுது. பிபிஆர்சி இப்போ எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎல்எஃப். சரிங்க. ஸோ அதனால வந்து இப்போ இது வந்து இண்டிவிஜுவல் வவுச்சரா தான் போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எக்ஸ்பெண்டிச்சர்ல ஆட் நியூ. ஸோ அதனால நான் அதிலலாம் போய் வந்து இவங்களது ஆல்ரெடி பிஎல்எஃப் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது தான். ஸோ இப்போ வந்து இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ன்ற அக்கௌண்ட்டுக்கு தான் நம்ம வவுச்சர் கிரியேட் பண்றோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் ஆல்ரெடி மேப்டா இருக்கும். நம்ம பஞ்சாயத்துக்கு எதுவோ அது வந்து இது வந்து இது ஒரு நிமிஷம் அவைலபிள் அமௌண்ட் இருக்கு. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் டன் ஃபார் வெண்டர்ஸ். பெனிஃபிஷரினா நம்ம ஒன்றும் யூஸ் பண்ணல, அதனால வெண்டர்ஸ். இதுல வந்து செலக்ட் வெண்டர். இப்போ இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் இண்டிவிஜுவல் வவுச்சரா போடுறோம்னா இங்கே தான் நம்ம செலக்ட் பண்ணோம். இப்போ நம்ம குரூப் வவுச்சரா போடனால நம்ம அப்போ கிரியேட் பண்ணோம்ல, அந்த லைன்ல வந்து கிளிக் பண்ணாலே வந்து எந்தெந்த இண்டிவிஜுவல்ஸ்லாம் அந்த குரூப் வவுச்சர்ல வரணுமோ அவங்க எல்லாம் கீழே வந்துருவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் வெண்டர்ல பிஎல்எஃப் பாண்டேஸ்வரம் இருக்கு பாருங்க. ஆமாங்க. இதுதான் செலக்ட் பண்ணி, அதாவது இந்த அக்கௌண்ட்ல இருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு போகும் அது பைசா. இதுதான் பண்றோம் நாங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா வந்து செலக்ட் ஸ்கீம் காம்பனன்ட் இருந்துச்சுன்னா அது இதுல வந்து அது அந்த ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கு, வெறும் பல்க் மட்டும்தான் இருக்கு. அது ஏன்னு எனக்கு தெரியல. இது எப்பவுமே ரெவென்யூ தான் சொல்லியிருக்காங்க எங்க கிட்ட. அதாவது நம்மளுக்கு வர வருமானத்துல இருந்து தான் பண்றோம் அப்படின்ற மாதிரி. இது வந்து 9100 அமௌண்ட். ஸோ பேசிக்கலி வந்து என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த அக்கௌண்ட் இஸ் மேப், அது வந்து ட்ராப் டவுன்ல இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா வெண்டர்ஸ்ல வந்து நம்ம எந்த வெண்டருக்கு பே பண்ண போறோமோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு அவங்களோட நம்மளுக்கு சக்சஸ் இன் பேங்க் ஆன வெண்டர்ஸ் மட்டும்தான் இங்க காமிக்கும் இந்த லிஸ்ட்ல. சரிங்களா? ஸோ அவங்க சக்சஸ் இன் பேங்க் ஆகலைன்னா நம்ம இப்பதான் ஆட் பண்ணிருக்கோம்னா அவங்க வந்து இந்த லிஸ்ட்ல வராது, இந்த செலக்ட் வெண்டர்ல இருக்க நம்ம ஆட் பண்ணிருக்க லிஸ்ட்ல வராது. அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஒரு ஒரு சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ் வந்து நம்ம வச்சிருக்கிறது பெட்டர். ஸோ நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இப்போ ஆல்ரெடி யூஸ் பண்ண நம்பரை நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுவே சொல்லும் ஆல்ரெடி இந்த நம்பர் வந்து எக்ஸிஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த குழப்பம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கே வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் இது வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து எந்த டேட்டுக்கு வந்து நம்ம இது பண்றோம், என்ன அமௌண்ட்டுக்கு வந்து வவுச்சர் போடுறோம், என்ன நரேஷன், அதாவது வந்து இந்த நரேஷன் தான் வந்து உங்களோட பேங்க் பாஸ்புக்ல என்ட்ரியா வரும். ஸோ அது அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு இருக்கோமா வந்து இந்த சில ஸ்கீம் காம்பனன்ட்ல எப்பவுமே பல்க், சில டைம்ல பல்க் இருக்கு, சில சமயத்துல பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது வந்து ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் டிஃபர் ஆகுது. ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த இதை கிளிக் பண்ணீங்கன்னா வந்து இங்க வந்து பே அண்ட் அலவன்ஸ், டிராவலிங் அலவன்ஸ், கேபிட்டல் ஒர்க்ஸ் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு. நான் அது காமிக்கிறேன் இப்போ. இது வேணா நம்ம ஸோ இந்த மாதிரி பண்ணதுமே ஒரு ஆட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுமே வந்து இந்த இது வந்துடும். இதுல வந்து சேவ்ன ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த சேவ்ன்ற ஆப்ஷன் கொடுத்ததுமே வந்து இந்த மாதிரி வவுச்சர் நம்பர் கிரியேட் ஆயிடும் தான். சரிங்க. இந்த வவுச்சர் நம்பர் கிரியேட் பண்ணதுமே இட் இஸ் நாட் டன். சரிங்களா? இப்போ வந்து பேய் டீடைல்ஸ்க்கு ப்ரொசீட் பண்ணணுமான்னு கேட்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு நம்ம எஸ் கிளிக் பண்ணிட்டு போனோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குரூப் வவுச்சர் கிரியேட் பண்ணச்சு வந்து அங்கேயே வந்து என்ன மாதிரி பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் டைப் நம்ம செலக்ட் பண்ணோம், அங்கேயே செலக்ட் பண்ணிட்டோம். நம்ம வெண்டர்ஸ்ல வந்து பல்க் கஸ்டமைசேஷன் பண்ணச்சு 4 பேருக்கும் சேர்த்து ஒன்னா, யாருக்கு 4 பேரோ 5 பேருக்கும் சேர்த்து நம்ம பண்ணிட்டு அங்கேயே இன்ஸ்ட்ருமெண்ட் அட்வைஸ் கேட்டுச்சு. இங்க வந்து சிங்கிள் வவுச்சர்னால இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இ பேமெண்ட் யூசிங் பிரிண்ட் அட்வைஸர் செலக்ட் பண்ணிப்பேன்.
அதை வந்து இ-பேமெண்ட் ஒன்லி தான் இப்போ ஒன்லி பாசிபிள். ஆமா ஒன்லி பாசிபிள் இது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு வாட்டி நம்ம கரெக்டாக பார்த்துப்போம், எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிப்போம். ஸோ எந்த அக்கௌண்ட் நம்பர்ல இருந்து போகுது, என்ன அமௌண்ட், யாருக்கு போகுது, இந்த பிஎல்எஃப் பாண்டேஸ்வரம். ஸோ இது எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கு போதோ அவங்களோட அக்கௌண்ட் நம்பர். பாண்டேஸ்வரம் எஸ்டபிள்யூஎஸ் அக்கௌண்ட் வந்து இது இருக்கு. இது யாருக்கு போகுது அப்படின்றதுலாம் இதெல்லாம் ஒரு வாட்டி தரப்ப செக் பண்ணிட்டு ஆட் பண்ணீங்கன்னா இங்கே வந்துடும். திருப்பி வந்து நரேஷன் ஃபார் பாஸ்புக் வரும் ஆப்ஷன்ஸ். அதுலேயே வந்து ஜூலை நான் வந்து ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சிருக்கனால அதை பண்ணிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சேலரி அந்த மாதிரி போடணும்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயி பெனிஃபிட் ஃபண்ட் அந்த மாதிரி ஒரு 100 ரூபாய் 50 ரூபாய் எல்லாம் பிடிப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது டிடக்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம இங்க வந்து do you want to add deduction details yes கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இங்க சொல்லுவது என்ன மாதிரி டிடக்ஷன் டைப். இப்போ ஏதாவது எஜுகேஷன் செஸ் இது அந்த மாதிரி ஏதாவது ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்ட் இப்போ நான் இதுக்கு அது போட்டுட்டு என்ன அமௌண்ட்டோனா அதை டிடக்ட் பண்ணிக்கும். பட் டிடக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டா இதோட அந்த வவுச்சர் முடியுது. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டா இது வந்து சொல்லும் கேன் வி சப்மிட் ஃபார் அப்ரூவல். ஸோ வந்து அவர் சப்மிட் ஃபார் அப்ரூவல் பண்ணார்னா எனக்கு வரும் இப்போ, சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து என்னோட அக்கௌண்ட்குள்ள போறேன். நான் மேக்கர் பண்ணியிருக்காரு, மேக்கர் பண்ணி வவுச்சர் வந்து இங்க வந்திருக்கும். இது என்னோட லாகின். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட பேர்ல வரல. இது வந்து இந்த பஞ்சாயத்து தலைவருங்களாம் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து இவங்க பண்ணதுனால இது யார் வந்து எங்களுக்கு ஜோனல்லாம் அவங்க பேர்ல கிரியேட் ஆயிருக்கு. ஆனா அந்த ஜோனல் கூட மாறிட்டாங்க. பட் அந்த ஜோனல் வீடியோ பேர்ல வந்து இது வந்து இந்த இதை கிரியேட் பண்ணிருக்காங்க. அது மாத்தில அப்படின்னாங்க. ஆனா இது வரைக்கும் இன்னும் அவங்க மாத்தல. ஸோ இப்போ என்னோட இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து திருப்பி வந்து நான் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இதுல போயிட்டு நான் வந்து அப்ரூவ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதுல வந்து அகைன் வந்து என்ன அக்கௌண்ட்ன்றதை நான் செலக்ட் பண்ணோம். ஸோ சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் எங்க பஞ்சாயத்துக்கு. ஸ்டேட்டஸ் வந்து சப்மிட்டட்ல இருக்கிறதுல சர்ச் பண்ணீங்கன்னா இப்போ நான் போட்டது வந்து வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நான் ஓப்பன் பண்றேன். இப்போ ஓப்பன் பண்ணிட்டு இதுதான் வந்து இப்போ மேக்கர் கிட்டே வந்து செக்கர் லாகினா இருக்கு. இப்போ நிறைய பஞ்சாயத்துல பாத்தீங்கன்னா வந்து பஞ்சாயத்து தலைவர்கள் வந்து இதை பண்றது இல்லை, அப்ரூவ் பண்றது இல்லை. அவங்களுக்கு தெரியாதுன்னு அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த வவுச்சர் மட்டும் பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துறாங்க, இவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் செக்கர்ல வந்து என்கிட்ட மட்டும் தான் இருக்கு. இப்போ என்னோட லாகின் வந்து என்னோட வில்லேஜ் செக்ரட்டரிக்கு தெரியாது என்னோட பாஸ்வேர்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பேன். ஸோ எந்த அக்கௌண்ட் டு எந்த அக்கௌண்ட் வந்து பைசா போகுது 9,100 இந்த செலவு நான் வந்து எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னா நான் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணுவேன். அப்ரூவ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கிறதுக்கு நான் பிரிண்ட் பேமெண்ட் அட்வைஸ்ன்னு இருக்கு பாருங்க. இதுதான் அந்த வவுச்சரு. இதை வந்து நம்ம it's valid up to 10 days from date of approval. ஸோ இந்த 10 daysக்குள்ள வந்து நான் வந்து இதை பேங்க்ல சப்மிட் பண்ணி ஆகணும். இது சப்மிட் பண்ணலன்னா இந்த வவுச்சர் வந்து இட் லூசஸ் இட்ஸ் வேலிடிட்டி. ஸோ புதுசா ஒரு வவுச்சர் கிரியேட் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். இது நம்ம பேங்க்ல கொடுத்தோம்னா அவங்க ஏதோ அக்னாலஜ்மென்ட் மாதிரி கொடுக்குறாங்களா இந்த டேட்ல எங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு? ஸோ வந்து இது பேங்க்ல எப்போ கொடுக்கணும்னா இப்போ நான் வந்து இதுதான் வந்து இந்த பிபிஏ. இது வந்து நம்ம வந்து எப்பவுமே என்ன அட்வைஸ் பண்றாங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்ல வந்து டவுன்லோட் பண்ணிக்க சொல்லி நம்மளுக்கு அட்வைஸ் பண்றாங்க. ஸோ அந்த நான் இது ஓபன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்ரூவல் டேட்டு எக்ஸ்பைரி டேட், அதான் நான் எப்போ அப்ரூவ் பண்றேனோ அந்த டேட்ல இருந்து 10 days. எப்போ வவுச்சர் கிரியேட் பண்றாங்களோ அந்த டேட்ல இருந்து கிடையாது, நான் எப்போ அப்ரூவ் பண்றேனோ அந்த டேட்ல இருந்து. ஸோ நான் இன்னைக்கு அப்ரூவ் பண்ணியிருக்கேன்னா இன்னில இருந்து 10 days கழிச்சு இது வந்து எக்ஸ்பைரி டேட் ஆஃப் திஸ் பிபிஏ. அதுக்குமா பேமெண்ட் அட்வைஸ் நம்பர் வந்துடும்.
இது இதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் வந்து எப்பவுமே இருக்கிறது தான். பிரான்ச் டு த பிரான்ச் ஹெட், இது பேசிக்கலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது மாதிரி வருது. நம்ம எப்படி நம்ம டிடிக்கோ இதுக்கோ வந்து நம்ம இது போட்டு கொடுக்குறோமோ அந்த மாதிரி. இது ஆத்தரைஸ் த பேங்க் டு டெபிட் ஆர் அண்டர் நோட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃப்ரம் திஸ் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்றத போட்டுட்டு இந்த அமௌண்ட்டுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் கையெழுத்து போட்டு என்னோட இது போடுவேன். இந்த சைட்ல வந்து துணைத் தலைவர் கையெழுத்து போடுவாங்க, வைஸ் பிரசிடென்ட். இது போட்டதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அகைன் வந்து ஒரு வாட்டி வந்து பாத்துக்கலாம். இது பாண்டேஸ்வரம் பஞ்சாயத்து மகளிர் குழுக்கு வந்து 900 ரூபாய் வந்து போகும். இது கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம அக்கௌண்ட்ல அந்த எஸ்டபிள்யூஎஸ் அக்கௌண்ட்ல பணம் இருந்துச்சுன்னா அது வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு மூவ் ஆயிடும். என்ட்ரி வந்து உங்க பாஸ்புக்ல வந்து இந்த என்ட்ரி வந்துடும், இந்த இதுக்கு போயிருக்கு அப்படின்ட்டு. இதான் வந்து நம்ம வவுச்சர் வேற தனியா போடுவாங்கல்ல, நம்ம வில்லேஜ் செக்ரட்டரி தனியா வந்து ஹேண்ட் ரிட்டன் வவுச்சர்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்கல்ல, அந்த ஹேண்ட் ரிட்டன் வவுச்சர்ஸோட இது வந்து நாங்க 2 காப்பி எடுப்போம். ஒன்னு வந்து பேங்க்ல சப்மிட் பண்ணறதுக்கு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த வில்லேஜ் செக்ரட்டரி வந்து அந்த வவுச்சர் கிரியேட் பண்றாருல ஆடிட்டுக்கு, அந்த வவுச்சரோட அட்டாச் பண்ணி வச்சிருப்பாரு. சோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். இப்ப நீங்க பேங்க்ல கொடுத்தோன்னா அந்த ரிசீவ்ட் இந்த டேட்ல நாங்க ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு அக்னாலஜ்மெண்ட் எதுவும் தர்றாங்கல்ல? இல்ல, அது வந்து இமிடியேட்டா வந்து அவங்க 10 டேஸ்க்குள்ள அந்த இது சொல்றீங்களா? 10 நாளைக்குள்ள அவங்க அப்ரூவல் அக்னாலஜ்மென்ட் பேங்க் கொடுக்கிறது இல்ல. பேசிக்கலி இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருந்தது கிடையாது. ஓகே, அந்த அக்னாலஜ்மென்ட் ஏன்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த வில்லேஜ் செக்ரட்டரி தான் கொண்டு போய் கொடுக்குறாரு பேங்க்ல. And வந்து these type of transactions வந்து it comes from only one person ல. இப்போ ஒரு பேங்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்துல இருந்து தான் வரும். அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் வந்து வேற யார்கிட்ட இருந்து வரப்போகுது. இந்த மாதிரி வவுச்சரோ இந்த மாதிரி இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட இருந்து தான் வரும். அண்ட் பேசிக்கலி இது மேனேஜர் கிட்ட இல்லாட்டினா அசிஸ்டன்ட் மேனேஜர் கிட்ட அந்த லெவல்ல தான் கொண்டு போய் கொடுப்பாங்க இதை. ஸோ இது வரைக்கும் வந்து இது மிஸ் ஆச்சு அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்ததில்லை. என்ன மாதிரி ப்ராப்ளம்னா இது சப்மிட் பண்ணச்சு வந்து அந்த அக்கௌண்ட்ல வந்து போதிய பணம் இல்லாம அது வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர இது வரைக்கும் வந்து இது வரல அப்படின்ற மாதிரிலாம் வந்து யாரும் சொன்னது கிடையாது. இந்த வவுச்சர்லயே கீழே வந்து ரிஸ்க் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்களே, என்னதுங்க? இந்த வவுச்சர்ல கீழே வந்து பேங்க் வந்து குடுக்குற மாதிரி ஒரு ரெசிப்ட் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க, பேஜ் நம்பர் 1. அதுல வந்து அவங்க கையெழுத்து போட்டு அவங்க வெச்சிக்கறாங்க, நம்ம கிட்ட கொடுக்கல. ஓகே ஓகே. சோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் வவுச்சர் கிரியேட் ஆகுது. இது வந்து நம்ம எப்போ வேணாலும் நம்ம பாத்துக்கலாம், இது பண்ணிக்கலாம். இது வந்து என்ன பண்றாங்கன்னா இப்போ ஏடி பஞ்சாயத்து இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒவ்வொரு பஞ்சாயத்துல என்ன மாதிரி வவுச்சர்ஸ் போடுறாங்க அப்படின்றத நாங்க பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களோட எக்ஸ்கியூசர். இது மாதிரி வந்து எதுக்கு நாங்கள் பிஎஃப்எம்எஸ் கொண்டு வந்திருக்காங்க, நாங்கள் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு பஞ்சாயத்துலையும் என்ன செலவினங்கள் இருக்கு அப்படின்றத நாங்கள் டைரக்டா போய் ஆடிட் பண்ணாம எங்களுக்கு தெரியுது அப்படின்றது வந்து அவங்களோட பெரிய இந்த சிஸ்டம் கொண்டு வந்ததுக்கான பெரிய ஆர்கியூமெண்டான்றது அதுதான். இந்த லாஸ்ட்ல சொன்னாங்க இல்லையா, இந்த மானிட்டரிங் பண்றாங்கன்னு சொல்லிட்டு, அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எந்த ஃபண்ட் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஹெட்டுக்கு கீழே போடுறான்னா 15 ஃபினான்ஸ் கமிஷன் வச்சுக்கோங்க, அவனும் பார்க்க முடியாங்க எப்படி வந்து செலவு பண்றாங்க அப்படின்றத. கரெக்ட். ஓகே. இப்போ நாங்க பாத்தீங்கன்னா சாகி பஞ்சாயத்துக்கு இங்க என்ஐடில இருந்து ரிலீஸ் பண்றாங்க, நாங்க மினிஸ்ட்ரில இருந்து எங்களுக்கு அனுப்புறாங்க, நாங்க வந்து ஸ்டேட் ஹெட்டுக்கு அனுப்புறோம், ஸ்டேட் வந்து டிஸ்ட்ரிக்ட் அனுப்புறாங்க, டிஸ்ட்ரிக்ட் வந்து பஞ்சாயத்துக்கு அனுப்புறாங்க, அந்த சாகி பஞ்சாயத்துக்கு அனுப்புறாங்க. அப்போ டிஸ்ட்ரிக்ட் பார்க்க முடியும், ஸ்டேட் பார்க்க முடியும், நாங்க பார்க்க முடியும், மினிஸ்ட்ரி பார்க்க முடியும்.